ஒன்று சேருமிடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேருமிடம் ஆலயம். உணர்வு பெருமிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் ஆலயம். ஆலயம் ஆலயம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேருமிடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் வேண்டுவோமாக. Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankanni who are watching the same. திருவழிபாட்டு நூலிலே 5வது பிரிவிலே 9-10 அருள் வாக்குகளிலே, ஆண்டவரே உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் என்று திரு அவையானது நினைவு கூர்ந்து அக்களிக்கின்றது. அதே அக்களிப்பிலே நாமும் இன்றைய திருப்பலியிலே பங்கேற்க முன்வருவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நம்முடைய அனுதின வாழ்வானது இறைவனுக்கு உகந்த நறுமண பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற உன்னத விழுமியத்திலே நம்மை பதித்து கொண்டு இந்த திருப்பலியில் நம்மையே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். தூயமறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயூத்தா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப் போகவே அந்த இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப் போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டு விடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாய் கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள்.
அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 27 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு. உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து
அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளையும் சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வாய்மையே வெல்லும், உண்மையே வெல்லும், தூய்மையே வெல்லும், அது என்றென்றும் நிலைத்திருக்கும். அதற்கு சாட்சிதான் இன்றைய முதல் வாசகம். திருத்தூதர்கள் உண்மையிலும் உண்மையான நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மறைப்பொருளை மக்களுக்கு அறிவித்து அவர் வழியாக ஈடேற்றம் காணுங்கள் என்ற அன்பு அழைத்தலை உலக மக்களுக்கு அறியாமையிலே இருக்கின்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். எவ்வாறு இறைவாக்குகளும் இறை சட்டமும் திருப்பாடல்களும் முன்னுரைத்தவைகள் சுட்டிக்காட்டியவைகள் எல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே நிறைவை பெற்றவையாக இருக்கின்றன. அந்த நிறைவிலிருந்து நாம் அருளுக்கு மேல் அருளை பெற்றவர்களாக அந்த மண்ணிலே நறுமணம் கமழ்கின்ற இறைவனுக்கு உகந்த காணிக்கைகளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று திருத்தூதர்கள் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள், தைரியமாக அறிவிக்கின்றார்கள். எனவே அவர்கள் சிறைப்படுத்தப்படுகின்றார்கள், தலைமை சங்கத்தார் முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றோம், ஆலயத்திலும் ஜெருசலேமிலும் நீங்கள் நற்செய்தி அறிவிக்கக்கூடாது என்று. அதை மீறி நீங்கள் செயல்படுகின்றீர்கள், என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர்களை சாடுகின்றார்கள் தலைமை சங்கத்திலே. அது மட்டுமல்ல, அவர்கள் மீது காய்மகாரப்படுகின்றார்கள் என்றும் அந்த திருத்தூதர் பணியிலே படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இவர்களை பூண்டோடு ஒழித்து விட வேண்டும், கொல்வதற்காக திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தருணத்திலே இந்த தலைமை சங்கத்திலே ஒரு சட்ட வல்லுனர் பரிசேயர், அவர்கள் மத்தியிலே மதிப்பு மிக்கவர் கமாலியேல் என்பவர். இந்த கமாலியேலிடம்தான் சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்னால் சட்டம் படித்தார். அவரிடத்திலிருந்து தான்
அந்த பரிசேயர்கள் என்னென்ன பாடங்களை எல்லாம் படிக்க வேண்டுமோ அத்தனை பாடங்களையும் பவுலடியார் படித்து கொண்டார் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் எழுந்து நிற்கின்றார். நின்றவுடனே அவையில் இருக்கின்றோர் அமைதியாகின்றார்கள். அப்பொழுது அங்கிருந்த திருத்தூதர்களை எல்லாம் நீங்கள் சற்று வெளியிலே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தலைவர்களுக்கு நல்ல ஒரு புத்திமதியை தருகின்றார். அந்த வழிநடத்துதலை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் கூறுகின்றார், நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றிலே என்ன நடந்தது என்பது. தெயூதா என்று ஒருவன் இருந்தான். அவன் 400 பேரை சேர்த்து கொண்டு நான் தான் தலைவன் என்று ஜெருசலேமையும் யூதாவையும் சுற்றி வந்து கொண்டிருந்தான். புரட்சி செய்தான், கிளர்ச்சி செய்தான். ரோமியருக்கு கீழ்ப்படியாமல் நாம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சுற்றி வந்தான். அவன் கொல்லப்பட்டான். அவனோடு இருந்த அந்த 400 வீரர்களும் 8 திசைகளிலே சிதறி ஓடி போய்விட்டார்கள், காணாமல் போய்விட்டார்கள். அந்த இயக்கம் முடிந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார்களே. அந்த காலகட்டத்திலே கலிலேயாவை சார்ந்த யூதா என்பவன், நான் தான் தலைவன், உங்களுக்கு விடுதலையை என்னால் தான் தர முடியும், மக்கள் அனைவரும் என் பின்னே வாருங்கள் என்று கிளர்ச்சியை புரட்சியை தோற்றுவித்தான். அவனும் தோற்று போனான். அவனுக்கு ஆதரவாக இருந்தவர்களும் முகவரி இல்லாமல் தொலைந்து போனார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா. அவையினரே என்று கமாலியேல் இந்த தலைமை சங்கத்தினரை பார்த்து கூறுகின்றார். அதன் பிறகு அந்த திருத்தூதர்களை பற்றி பேசுகின்றார். நாம் இவ்வாறாக அவர்களை கொன்று தீர்த்துவிட வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காக இங்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோமே, அவ்வாறு செயல்படக்கூடாது. இதோ வரலாற்றிலே பார்க்கின்றோம், நானே விடுதலை வீரன், நானே விடுதலை வழங்குகின்றவர்கள் வந்தவர்கள் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டார்கள். வரலாறு அவர்களுக்கு தீர்ப்பு கூறிவிட்டது. அதே போல வரலாறே இந்த திருத்தூதர்களுக்கும் அவருடைய நற்செய்திக்கும் அவர்கள் போதனைக்கும் தீர்ப்பு கொடுக்கட்டும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் விஷயத்திலே தலையிட வேண்டாம். அது மண்ணிலிருந்து வந்ததாக இருந்தால் அது மண்ணாய் போய்விடும். வரலாற்றிலே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. இறைவனை சார்ந்ததாக அந்த போதனை இருக்குமே என்றால், நீங்கள் இறைவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கின்றீர்களே, நீங்கள் இறைவனுக்கு எதிராகவே போராடுகின்றவர்களாகி விடுவீர்களே, அது நமக்கு பெரிய தொல்லையாகிவிடுமே, வேண்டாம். எனவே அவர்களை விட்டுவிடுங்கள், வரலாறு அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே அனைவரும், ஒரு பெரிய சட்ட வல்லுனர் மாமேதை கூறுகின்றார், அவர் சொல்லிலே உண்மை இருக்கும் என்று அனைவரும் அமைதியாகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக காய்மாரத்தோடு அவர்களை கொன்று போட்டுவிட வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருந்த அவர்கள் எல்லாம் சாந்தமாகின்றார்கள். சரி, அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். உள்ளே வந்தவுடனே மீண்டும் அதே கட்டளையை கொடுக்கின்றார்கள். இந்த நற்செய்தியை ஜெருசலேமிலும் இந்த ஆலயத்திலும் எந்த பகுதியிலும் அறிவிக்கக்கூடாது, அறிவித்தால் நடப்பதே வேறு என்று மிரட்டி நைய புடைத்து என்றால் நல்லா முட்டி நல்லா தட்டுற, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்களே அதுபோல் நல்லா அடித்து உதைத்து, ஐயோ அப்பான்னு கத்துற அளவுக்கு அடித்து உதைத்து வெளியிலே விரட்டுகின்றார்கள். அவர்கள் வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்து கொண்டு வருகின்றார்கள், மகிழ்ச்சியாக வருகின்றார்கள். என்னங்க உங்களை இந்த மாதிரி துன்புறுத்தி இருக்கிறாங்க, நீங்கள் புன்முறுவலோடு வரீங்களே, சிரிச்சுக்கிட்டு வரீங்களேன்னு மக்கள் கேட்கின்றார்கள், ஆதரவாளர்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எம்பெருமான் இயேசுவுக்காக அவர் பட்ட இந்த பாடுகளிலே, இந்த பாடுகளை நாங்கள், இந்த அவமானத்தை நாங்கள் சுவைக்க வேண்டுமென்றால் அது சுகமான சுமைகள் அல்லவா என்று சொல்லி அந்த நற்செய்தியை தைரியமாக எங்கெல்லாம் அறிவிக்கக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தார்களோ அங்கெல்லாம் சென்று அறிவித்தார்கள். கொள்கை பிடிப்போடு இருந்தார்கள். வரலாறு என்ன தீர்ப்பிட்டது? வரலாறு தீர்ப்பளிக்கட்டும் என்று கமாலியல் சொல்லிட்டாரு. வரலாறு என்ன தீர்ப்பளித்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கமாலியல் அதை சொன்னார், தீர்க்க தரிசனமாக சொன்னார். 2000 ஆண்டுகள் ஓடிவிட்டன, என்றும் அந்த நற்செய்தி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதுதான் வரலாறு கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. கடவுளை சார்ந்த நற்செய்தி அது. அதனை விட உயர்ந்த ஒரு நற்செய்தி இந்த மண்ணிலே இல்லை, எங்குமே இல்லை என்பதை நிலைநாட்டுகின்றது. வரலாறு தீர்ப்பு நமக்கு கொடுத்து விட்டது. இயேசுதான் வரலாற்றிலே முதலாவது மனிதர், சிறந்த மனிதர் என்று வரலாற்று ஆசிரியர்களும் கூறுகின்றார்கள். ஆர்னால்டு டாயின்பி என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கின்றார். ஹெச்ஜி வெல்ஸ் என்று வரலாற்று ஆசிரியர்கள், பேராசிரியர்கள். இவர்கள் எல்லாம் உலக வரலாற்றையெல்லாம் கரைத்து குடித்தவர்கள், பல மொழிகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஆய்வு செய்கின்றார்கள். இந்த உலகிலே இருந்த தலைவர்கள் என்று கூறியவர்கள் எல்லாம் உண்மையான தலைவன் யார் என்று ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த ஹெச்ஜி வெல்ஸ்
அவர் கிறிஸ்தவர் கிடையாது. கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. அந்த வரலாற்று பேராசிரியர் என்ன சொல்லுகின்றார்? உலகிலே வாழ்ந்த மனிதர்களிலே நானே உங்களுக்கு வாழ்வை வழங்குகின்றவராக இருக்கின்றேன் என்று சொன்னவர்களிலே முதலாவதாக வருகின்றவர் வரலாற்றிலே கிறிஸ்துவே என்று கூறுகிறார். அவர் வரலாற்றில் எழுதி வைத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு இன்றும் அதை வலியுறுத்தி காட்டுகின்றது என்பதற்கு அவருடைய சாட்சியம், வரலாற்று பேராசிரியருடைய சாட்சியம் விளங்குகின்றது. எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வரலாறு அதன் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து அந்த ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அந்த விழுமியங்களை நாம் கடைபிடிக்க முன்வர வேண்டும். அந்த ஹெச்ஜி வெல்ஸ் என்பவரை பார்த்து கேட்டார்களாம், நீங்கள் இந்த உலகிலே இருக்கின்ற மனிதர்களிலே இந்த 2000 ஆண்டுகளில் அதற்கு முன்னும் இருந்தவர்களிலே தலைவராக இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லுகின்றீர்களே, நீங்கள் என்ன வழிமுறையிலே நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீர்கள்? நீங்கள் ஆய்வு செய்த வழிதான் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், ஒருவன் தலைவன் என்று சொன்னால் அவன் மாண்ட பிறகு இந்த உலகத்திலே அவன் எதை வாழ வேண்டும், அவனை பின்பற்றியவர்கள் என்று விட்டு செல்கின்றானோ அது அவனை தலைவனாக மாற்றுகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு தலைவனும் விட்டு சென்ற விழுமியங்களை இந்த உலகிலே மக்கள் கடைபிடித்ததாக தெரியவில்லை. எல்லாம் வரலாற்றிலே மறைந்து போய்விட்டன. ஆனால் இந்த மனிதன் கிறிஸ்து இயேசு போதித்த போதனைகளிலே இருக்கின்ற அந்த விழுமியங்கள், மலை பிரசங்கத்திலே அவர் கொடுக்கின்ற அந்த விழுமியங்கள் இன்றும் நிலைத்திருக்கின்றன என்று சொன்னால் அவரே உண்மையான தலைவர், அவரே உண்மையான மனிதர் வரலாற்றிலே என்று அவர் அந்த பதிலை சொன்னார். நான் ஆய்வு செய்கின்றேன் என்று சொன்னால் அந்த ஆய்வினுடைய அடிப்படை, ஒரு மனிதன் இந்த மண்ணிலே மரிக்கின்றான் என்று சொன்னால், தலைவன் என்று சொல்லி மரிக்கின்றான் என்று சொன்னால் அவன் எதற்காக மரித்தான்? அந்த விழுமியம் இன்றும் நிலைத்திருக்கிறதா இல்லையா? அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய விழுமியங்கள் என்றும் நிலைத்திருக்கின்றன, என்றும் நிலைக்கும் என்று கிறிஸ்தவர் அல்லாத வரலாற்று பேராசிரியர் ஹெச்ஜி வெல்ஸ் எழுதி வைத்திருக்கின்றார். எனவே கமாலியல் என்று சொன்னார். 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஹெச்ஜி வெல்ஸ் என்ற பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர் அதற்கு சான்று பகிர்கிறார். என்றும் அந்த நற்செய்தி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்ன அந்த ஆண்டவரிலே நாம் என்றென்றும் நறுமண பலியாக நம்மையே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற அழைத்தல் உணர்ந்தவர்களாய் யாராக இருந்தாலும் முன்வருகின்ற பொழுது நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம், விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்திக்கு வருவோமா? 5 அப்பங்களை கொண்டு 2 மீன் துண்டுகளை கொண்டு 5000 பேருக்கு இயேசு உணவு கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பகுதியை நாம் பல முறை படித்திருக்கின்றோம். 1982ஆம் ஆண்டு இப்பொழுது புனிதர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வத்திக்கானிலே இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இளைஞர்கள் வருகின்றார்கள், குழுவாக வருகின்றார்கள். அவர்களை அமர செய்து அவர்களுக்கு போதிக்கின்றார், அறிவுரை சொல்லுகின்றார், புத்திமதி சொல்லுகின்றார். நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகின்றீர்கள்? ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து வருகின்றோம் திருத்தந்தையே என்று சொல்லுகிறார்கள். உங்கள் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய பாதுகாவலர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்கள் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய பாதுகாவலர் திருத்தூதரான அந்திரேயா, அந்திரேயா என்று சொல்லுகிறார்கள். இயேசு இந்த 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் அவர் கையிலே கொண்டு போய் கொடுத்தவர் அந்த அந்திரேயா தான். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, 200 தெனாரியத்துக்கு வாங்கலாம், இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சிறிய துண்டு கூட கொடுத்து அவங்க பசியை போக்க முடியாத ஆண்டவரே, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏதோ கண்ணுக்கு முன்னால் அந்த சிறுவன் 5 வார்கோதுமைகளையும் 2 மீன் துண்டுகளையும் வச்சுருக்கான், அது இருந்தாங்க ஆண்டவரையும் கையில் கொடுத்துட்டோம், நீங்கள் தான் என்று அர்ப்பணித்தார் அல்லவா? இளைஞர்களே, ஸ்காட்லாந்து நாட்டில் வந்திருக்கின்ற இளைஞர்களே, நீங்களும் பற்றாக்குறையோடு தான் இருக்கின்றீர்கள். எந்த நாட்டிலே யார் நிறைவு உள்ளவராக இருக்கின்றார்கள்? நிறைவாக இருக்கின்றேன், உலகத்திலேயே நம்பர் 1ஆக இருக்கின்றேன் சொல்லுகின்றவர்களுக்கே பற்றாக்குறை நிறைய இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் பற்றாக்குறைகளோடு தான் இருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். எனவே இளைஞர்களே, நீங்கள் பற்றாக்குறையானவர்களாக இருந்தாலும் உங்கள் சிந்தனையிலே, சொல்லிலே, செயலிலே, பழக்க வழக்கங்களிலே நீங்கள் அந்த 5 வார்கோதுமைகளைப் போல 2 மீன் துண்டுகளைப் போல
அந்த அந்திரேயா உங்கள் பாதுகாவலராக்கிற்றே உங்கள் நாட்டிற்கு. அவர் எவ்வாறு எளிமையாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு சரணாகதி ஆகிவிட்டாரே, அவ்வாறு நீங்களும் ஆண்டவருடைய பாதத்திலே சரணாகதி ஆகி விடுவீர்களே என்றால், முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுவீர்களே என்றால், உங்களுடைய குறைபாடுகளோடு நிறைகளோடு அந்த ஆண்டவர் உங்களை வளப்படுத்துவார். 5 அப்பங்கள் 5000 பேருக்கு போதுமானதாக இருந்தது. அந்த 2 மீன் துண்டுகளும் 5000 பேருக்கு போதுமானதாக இருந்தது. எஞ்சியது 12 கூடைகளிலே நிரப்பப்பட்டன என்று நாம் படிக்கின்றோமே. ஸ்காட்லாந்து நாட்டு இளைஞர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என்னென்ன குறைபாடுகளோடு இருந்தாலும் சரி, பற்றாக்குறைகளோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் கரத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அந்த ஆண்டவர் உங்கள் கரத்திலே தன்னையே முழுமையாக கொடுத்து விடுவார் என்ற அந்த புதுமையிலிருந்து அருமையான இந்த வாழ்க்கை பாடத்தை புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை இந்த ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து அவரை பார்க்க வந்த அந்த இளைஞர்களுக்கு கூறினார். அந்த பாடத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இங்கே இருக்கின்றோமே, யார் நிறைவாக இருக்கின்றோம்? எத்தனை பேர் நிறைவு உள்ளவர்களாக இருக்கின்றோம்? நிறைவு உள்ளவர்களாக இருந்தால் இந்த வேளாங்கண்ணி நமக்கு தேவையே இல்லையே, ஆரோக்கியமாதா தேவையே இல்லையே, குழந்தை இயேசு நமக்கு தேவையே இல்லையே. வருகின்றோமே ஏன்? அந்த பற்றாக்குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய திருத்தலமாக இறைவனே தன் அன்பு தாயின் மூலமாக தன்னுடைய பாதத்தை பதித்த இந்த வேளாங்கண்ணிக்கு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் எல்லாம் நீங்கி போகும். நிறைவானவர்களாக, ஆறுதல் மிக்கவர்களாக இல்லம் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை தானே நம்மை இங்கே அழைத்து வருகின்றது. எனவே அன்னையைப் போலவே இதோ முது அடிமை நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று நம்மையே ஆண்டோடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நறுமண பலியாக ஒப்புக் கொடுப்போம். தூபம் போல் என் ஜெபம் உம்மை நோக்கி என்றும் எழுவனவாக என்று சகல புனிதர்களோடும் இணைந்து ஆண்டவருக்கு இந்த திருப்பலியிலே நம்மையே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். என்றென்றும் அந்த உணர்வோடே வாழ்வோம், நிறைவுள்ளவர்களாக இருப்போம். அந்த ஆண்டவருடைய நிறைவிலிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றவர்களாக வாழ்வோம். அதற்கு அந்த திருத்தூதர்களைப் போல கொள்கை பிடிப்போடு சான்றும் பகர்வோம் உயிருள்ள வரை. ஆமென். இறைவனின் பாதம் வழிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் வழிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் வழிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக் கொண்டதை ஒரு பொழுதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
கரம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மாண்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவதவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையானே பயிற்சி பெற்ற நாம் ஒருங்கிணைந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடனே பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். பற்றாக்குறையோடு இருக்கின்ற நாம் எல்லோரும் 5 ரொட்டி துண்டுகளைப் போல 2 மீன் துண்டுகளைப் போல அந்திரேயா ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டதைப் போல அவர் எல்லாம் செய்வார் என்று நம்பி இருந்தது போல நாமும் நம்முடைய குறைபாடுகளோடு பற்றாக்குறைகளோடு இந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த ஆண்டவரே நமக்கு முழுமையாக உணவாகவும் பானமாகவும் வந்து விடுகின்றாரே. இத்தகைய விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா பேசுவார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நீ இயேசுவே பெயரை சொல்லி அழைத்தது நீ இயேசுவே கருவில் என்னை வழித்தது, பெயரை சொல்லி அழைத்தது, கரம் பிடித்து நடத்தியது. இதுவரை என்னை காத்திருந்தாய், நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிமிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனாலும் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோமாக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகேசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு